ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நாள் அதுவுமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் லீவ் போட்டாச்சு. ஸோ இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கு காலையில் 5:15 என்னை எழுப்பி விட்டாங்க வீட்டில். காலையில் 5:15 நான் எழுந்திரிச்சு இன்னைக்கு வந்து குளிச்சு எல்லாம் ரெடி ஆகி இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ மிஸ்ஸஸ் வந்து பொங்கல் வைக்க போகிறாங்க. ஸோ வீட்டில் அப்பா அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி பொங்கல் எப்படி வைக்கணுன்ற கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு, இது வந்து செகண்ட் டைம் எங்களுக்கு பொங்கல் இங்க வைக்கிறது. இன்னும் வந்து அந்த பதட்டம் போகல, ஒரே படபடப்பாவே இருக்கா. ஸோ அதனால யாராவது ஒரு ஆள் வீடியோ கால் வச்சுட்டு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இன்னும் ஃபியூச்சர் இயர்ஸ்ல வந்து நானே பண்ணிடுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஸோ பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கில் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ அதை பற்றின வீடியோவும் நாங்கள் எங்களோட சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போது நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்பா அம்மாக்கெலாம் கால் பண்ணி எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு அது வந்து இந்த பொங்கல் நாளை வந்து நாங்கள் வைக்கலான் இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நல்ல ஒரு இனிய நாளாக அமையட்டும். இந்த நாள் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் எல்லாருக்கும் அமையட்டும். ஸோ வாங்க இப்போ நம்ம பொங்கல் vlog-ஐ வந்து இப்போ வந்து கண்டினியூ பண்ணுவோம். பொங்கலுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தோம் இல்லையா. பொங்கலுக்கான வேண்டிய சாமான் எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அதில் வந்து நாங்கள் தென்னந்தோரணம் மாயில் எல்லாத்தையுமே வந்து ஒரு நூலில் கட்டி ஒரு தோரணம் மாதிரி வெளியில் டெக்கரேஷன் பண்ணலாம் வாசலில் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் கொண்டு போய் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் இந்த முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்கரேஷன் நான் முதலே பண்ணி வச்சுருன்றதுக்காக வேண்டிய நாங்கள் இந்த வாசலில் கட்டுறது, அப்புறம் வந்து இந்த பூ வைக்கிறது, அப்புறம் வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறது, அப்புறம் பொங்கல் பானைக்கு வந்து கோலம் போடுறது, அப்புறம் அடுப்புக்கு வந்து பிள்ளையார் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் நாங்கள் நைட்டே பண்ணி வச்சிட்டோம். ஸோ நான் இன்ட்ரோலேயே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இன்றைக்கி பொங்கல் நாள் அதுமா ஏர்லி மார்னிங்கே நாங்கள் காலைல எழுந்திச்சிட்டோம். அதிகாலையில் 5:15 நானும் என் ஒய்ஃப் அலாம் வச்சு எழுந்துச்சி குளிச்சுட்டு ஏர்லி மார்னிங்கே வந்து நம்ம பொங்கலை வச்சுருவோன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா பொருட்களையும் நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டோம். பால், அரிசி, பருப்பு, வெல்லம் பவுடர், பச்சை கற்பூரம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டோம். ஸோ பால் பொங்குற கேப்பில் நம்ம வந்து பருப்பை வந்து ரெடி பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பாசி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி வேக வச்சாச்சு. ஸோ அதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சம் காஃபியை குடிச்சுப்போம். ஏன்னா காலையில் நான் காஃபி குடிக்கலன்றதுனால நல்லா ஃபில்டர் காஃபி, நல்லா ஸ்ட்ராங்காக நர்சஸ் காஃபி போட்டு என் ஒய்ஃப் கொடுத்தாங்க. அதை நாங்கள் வந்து அப்படியே குடிச்சிட்டு அப்படியே எங்களோட ஒர்க்கை நாங்கள் கண்டினியூ பண்ணோம். இந்த வெல்லம் பவுடர் கொட்டும் போதே நான் கொஞ்சம் டெம்ட் ஆகி எனக்கு கொஞ்சம் வெல்லம் பவுடர் கொடுமான்னு கேட்டேன். அதுக்கு அவள் எதுனாலும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடணும்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டால். அதனால் நான் எதுவும் பண்ண முடியாமல் சரி வீடியோ மட்டும் எடுப்போம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறது கண்டினியூ பண்ணேன். வெல்லம் பவுடர் கரைச்சதுக்கப்புறமா நாங்கள் ஏற்கனவே பாயில் பண்ண பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம அப்பா அம்மா கால் பண்ணி இந்த பால் பொங்குறதை நம்ம காமிப்போம்னு சொல்லிட்டு 2 பேர் அப்பா அம்மாவுக்கும் நாங்கள் கால் பண்ணோம். ஹலோ அப்பா, 2 அப்பா வருங்க, பொங்கல் பொங்க போகுது, அதுக்காண்டி கூப்பிட்டேன். அவங்க 2 அம்மாக்களும் கதை பேசிட்டு இருக்காங்க போல இருக்கு. 2 அம்மாங்களே கூப்பிடுங்க, 2 அம்மாங்களே கூப்பிடுங்க. அதான் பாருங்க பொங்கல் பொங்க போகுது. இல்ல கட் பண்ணல, அம்மா கட் பண்ண பாக்குறாங்க. அம்மா நீ அப்பாத்துல இருந்தே பாத்துக்கம்மா, அப்பாத்துல இருந்தே பாத்துக்கம்மா. பாருங்க பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கிழக்கு பக்கமா, கிழக்கு பக்கம். கரெக்டா கிழக்கு பக்கம் தான்.
சூப்பர் 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 நல்லா பொங்கி வந்துருச்சு. மூணு 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 தடவை பொங்கணுமா? ஸோ பொங்கலுக்கு வச்சுருந்த இந்த பால் வந்து பார்த்தோன்னா நல்லா சூப்பராக 3 தடவை பொங்கி வந்துச்சு. கிழக்கு நோக்கியும் பொங்கி வந்துருச்சு. ஸோ அப்பா அம்மாக்கெலாம் வீடியோ கால் பண்ணி காமிச்சு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களை நல்லபடியாக வாழ்த்தும் செஞ்சாங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு தேவையான முந்திரி பருப்பு திராட்சை ரெடி பண்ணிருந்தாங்க. அதுலேருந்தாச்சும் ஏதாச்சும் உஷார் பண்ண முடியுமான்னு பார்த்தா அதுவும் எனக்கு கிடைக்கல. ஸோ பேசிக்கலி வந்து சாமியை கும்பிட்ற வரைக்கும் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்க போதில்லைன்ற நான் புரிஞ்சுக்கிட்டேன். சக்கரை பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இங்கே யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் கோகோனட்டுக்கு பதிலாக இங்கே வந்து கிரேட்டட் கோகோனட் தான் ஈஸியாக பேக்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த கோகோனட்டை வந்து நாங்கள் இதில் பொங்கலை போட்டோம். கூடவே இந்த பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா வந்து பவுடர் ஆக்கி வச்சுருந்த அந்த ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் உள்ளே போட்டோம். இந்த பார்த்த உடனே சாப்பிட கிடைக்காத இந்த முந்திரியையும் திராட்சையும் வந்து பார்த்தோன்னா நல்லா நெய்யில், அதுவும் நாங்கள் வீட்லேயே செஞ்ச நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து இந்த பொங்கல் மேலே ஊற்றிட்டோம். நெய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் ததும்ப சுவையான அருமையான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எப்படா சாப்பிடணுன்னு இருந்தது, ஆனால் சாமிக்கிட்ட வைக்காமல் இதை வந்து நாங்கள் சாப்பிட முடியாது. ஸோ அதுக்காக வேண்டி வாழை இலை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். சாமிக்கிட்ட வச்சு படைக்கிறதுக்காக வேண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொங்கல், வாழைப்பழம், கரும்பு, பனங்கிழங்கு, நாட்டுக்காய், அதாவது கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், சேனைக்கிழங்கு, வெத்தலைப்பாக்கு, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி எல்லா விதமான காய் பழங்களும் வச்சு நாங்கள் வேண்டிக்கிட்டோம். எல்லாருக்கும் நல்ல ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமைன்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிக்கிட்டோம்.
சாமிக்கிட்ட வச்சு படைச்சதுக்கப்புறம் நல்லபடியாக பொங்கலை சாப்பிட்டாச்சு. மதிய சாப்பாடுக்கு ரெடி ஆகிடுச்சு. மதியத்துக்கு என்ன சமையல்ன்றதை என் ஒய்ஃப்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். பொங்கலுக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? பொங்கலுக்கா காலையில் வச்ச ஸ்வீட் பொங்கல், அடுத்து குக்கும்பர் சாலட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பொரியல், அடுத்து வந்து வாழைக்காய் வறுவல், அப்புறம் அவரைக்காய் உசிலி, அப்புறம் பொடலங்காய் பொரியல், இது வந்து சொரக்காய் கூட்டு, அப்புறம் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், அப்புறம் தக்காளி பருப்பு வச்ச ரசம், அப்புறம் பருப்பு வடை, அப்பளம் அண்ட் சாதம். ஆவை பறக்க பறக்க சாதம். வாங்க சாப்பிடலாம். ஏ காய்ஸ், இந்த பொங்கல் vlog வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் நாங்கள் நம்புகிறோம். காலையில் நாங்கள் ஏந்திரிச்சு நேரமுனே நாங்கள் வந்து காலையில் ஏந்திரிச்சு நல்லபடியாக பொங்கல்லாம் பண்ணி சாமியெலாம் நல்லபடியாக நாங்கள் கும்பிட்டோம். அப்பா அம்மாக்கெலாம் கால் பண்ணி நல்லபடியாக விசேஷம் ஆசீர்வாதம் நல்லபடியாக வாங்கிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லோரும் நீங்கள் பொங்கல் கூட இருப்பீங்க நம்புகிறோம். ஸோ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு வருஷம் வந்து எல்லாருக்கும் ஒரு இனிய வருஷமாக அமையட்டும். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் எந்த வித நோய் நொடி இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான வருஷமாக எல்லாருக்கும் அமையட்டும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நன்றி சொல்லி ஆகணும். ஸோ இந்த நேரத்தில் இந்த பொங்கல் தருணத்தில் கண்டிப்பாக அவங்க இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் எங்கள் வீட்டில் இருந்திருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமான வருஷமாக இருக்கட்டும். எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறுபடியும் உங்களால் நான் அடுத்த ஒரு சூப்பர் vlogல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.